மார்ச் 6 தவக்காலம் திருநூற்று புதனுக்குப் பின் வியாழன். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வசனங்கள் 22 முதல் 25 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமைக் குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறித் தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் நலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம்மையே வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இழத்தலே இன்பம் பயக்கும். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் வாழ்வு பற்றி யாம் அனைவரும் அறிந்ததே. சிறு வயதிலேயே பெரிய ஆசையோடு வாழ்ந்தவர். ஆனால் அவர் தன்னை முழுமையாக இழந்து உழைத்தவர். இன்று எண்ணாத சிகரத்தை எட்டி பிடித்த மாமனிதராக வாழ்ந்து வருகின்றார். சேகுவேரா பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அர்ஜென்டினாவில் பிறந்தவர். ஆனால் கியூபா போன்ற நாடுகளில் புரட்சியை ஏற்படுத்தி மக்களின் மனதில் விடுதலை காற்றை சுவாசிக்க வழிவகுத்தவர். தன்னை இழந்ததால் தான் இன்று பெரும் புரட்சியாளராக காணப்படுகிறார். அருள் தந்தை ஸ்டேன் இயேசு சபை துறவி. அவரும் அறிந்ததே. தன்னை இழந்து பழங்குடி மக்களோடு பயணித்ததால் தான் இன்று சமுதாயம் அவரை உயர்த்தி பிடிக்கின்றது. இப்படி தங்களை இழந்தவர்கள் அனைவருமே இன்பத்தினை பெற்றிருக்கின்றார்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு வைக்கும் இறை சிந்தனையும் இதுவே. சீடத்துவத்தின் படிநிலையாக இருந்த இழத்தல் விளங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். அப்படியென்றால் தங்களை இழப்பவர்கள் இயேசுவோடு பயணிக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்துகின்றது. அதனால்தான் பேதுரு இயேசுவிடம், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்தொடர்கின்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். இயேசு, நீங்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். இதுவே சீடத்துவத்தின் படிநிலை. நம்மிடம் இன்று எத்தகைய மனநிலை உள்ளது? நம்முடைய நேரத்தை, உழைப்பை, தான் என்ற எண்ணம் இவற்றை இழக்க நாம் முன் வருகின்றோமா? இவற்றை இழந்தால்தான் இறையரசை நம்மால் கட்டி எழுப்ப முடியும். எனவே யோசிப்போம். நிறைவாழ்வின் நாயகனே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். உமது சீடராக விளங்க நாங்கள் எங்களையே இழக்க வேண்டும் என்னும் உம் அழைப்பிற்காக நன்றி கூறுகின்றோம் அப்பா. உமது அழைப்பை ஏற்று நாங்கள் அதன்படி நடக்க எங்களை ஆசீர்வதித்து இழப்பின் மேன்மையை அனுபவத்தின் வழியாக கற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமேன்.